கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு, இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் நான் கர்த்தருக்குள் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். First of all brothers and sisters and all mothers, first of all I convey my greetings. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நம்முடைய ஜீவியத்தின் உத்தேசம் என்ன என்பதை நாம் ஒன்று கூட தியானிக்கிற வேளைகளாக இருக்கிறது. And these are the occasion where we have a good chance to meditate even about our life. உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆயிரங்கள் மரிக்கிறார்கள். அதை நாம் பல விதங்களிலே அறிகிறோம். Even we can find every day thousands of people, they die and perish away. மரிக்கிறவர்கள் எங்கே போகிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. Now it is a very great question, where those people who die, where they go. ஒரு முறை எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். One day with my Sunday school children I put a one question. அவங்களுடைய இருதயத்தை அறியும்படியாக இப்படியாக ஒரு கேள்வி கேட்டேன். Only to know the heart of those children I put the question in this way. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, சின்ன பிள்ளைங்க, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அடக்கம் பண்றதுக்காக ஒரு டெட் பாடி கொண்டு வராங்க. அப்போ உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன இருக்கும்? நீங்க சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். Even I asked the children while they were going for the school, when they see the dead body, what would be their reaction, their emotion? அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? And what would be the thought of those children? ஒரு பையன் சொன்னா, எனக்கு டெட் பாடியை கண்டா ரொம்ப பயம் அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டான். One boy answered saying, when I see a dead body I would be terrified. ஆனால் கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பிறகு ஒரு சின்ன பையன் எழும்பி சொன்ன வார்த்தை என்னை தொட்டது. But after some time one little boy, he stood up and he uttered that word that has really touched my heart. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? What he uttered, you know? அவன் எப்படி சொன்னானோ தெரியாது, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெரிய ஆளுக்கு கூட அப்படிப்பட்ட சிந்தை வந்திருக்குமோ என்னது. அந்த சிறு பையன் ரெண்டு காரியங்கள் சொன்னான். Even I am surprised or doubting whether a grown up people able to utter such kind of words, and he was able to tell about two things. முதலாவது நான் நினைப்பேன், ஐயோ யாரோ மரிச்சிருக்காங்க, யாரோ செத்து போயிட்டாங்க போல, கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே என்று நினைப்பேன். First of all I thought somebody has been dead, but God preserved me and kept me alive. இரண்டாவது அந்த பையன் தொடர்ந்து சொன்ன வார்த்தை, இந்த செத்தவங்க மோட்சத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களா என்று ஒரு எண்ணம் வரும். Secondly, the boy told he would have the second thought, whether the dead person have gone to heaven or gone to the lake of fire. பிரியமானவர்களே, அந்த பையனுடைய வார்த்தைகளை கேட்ட நான் அதிகமாக சில காரியங்களை தியானித்துக் கொண்டே இருந்தேன். When I heard the words uttered by that boy, I was meditating about certain things. ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் எங்கே போகிறான்? நிச்சயமாக அதை நாம் அறிய வேண்டும். When one man die upon the earth, where he goes, that must be certainly known by everyone. நாம் இப்பொழுது இங்கே கூடி இருக்கிறோம். ஒரு தாய் நம்மை விட்டு கடந்து போனார்கள். அவர்களுடைய ஒரு ஆறுதல் கூட்டத்திற்காகத்தான் இங்கே நாம் கூடி இருக்கிறோம். Now we all gathered here. One mother have passed away. For the meeting of consolation, we all been gathered here. மரித்தவர்களின் ஆறுதலுக்காக அல்ல, மரிக்காமல் இருக்கிற நம்முடைய ஆறுதலுக்காகத்தான் இங்கே நாம் கூடி இருக்கிறோம். It's not the dead person consolation, only the person who have been present here for our consolation. We all been gathered here. நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். But I want to read one verse which is well known to everyone. யோவான் 14ஆம் அதிகாரம், John the Gospel chapter 14. முதல் வசனத்திலே, First verse. முதல் வசனத்தை வாசியுங்கள். Read the first verse. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள்.
Ye believe in God, believe also in me. யூதர்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தார்கள், ஆனால் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. Even the Jewish people, they believed upon God the Father, but they did not believe the Son Jesus Christ. ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். That's why Jesus Christ was saying, you believe in God, and secondly you must also believe in me also. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற வார்த்தையாக இது காணப்படுகிறது. Only in a certain occasion, it was a word uttered by Jesus Christ to console those disciples. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. ஒரு மனிதனுடைய இருதயம் 5 காரணங்களால் கலங்குகிறது. A man's heart is troubled for 5 reasons. முதலாவதாக, எந்த மனிதனுடைய இருதயத்திற்குள் பாவம் இருக்குமோ அந்த பாவம் மனிதனுடைய இருதயத்திலே கலக்கத்தை உண்டாக்குகிறது. First of all, anyone's heart filled with the sin, that sin itself will bring him trouble. இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு கொடிய வியாதிகள், தீராத வியாதிகள் ஒரு மனிதனை பிடிக்கும் போது ஒரு மனிதன் கலங்கி போகிறான். Secondly, when a man possessed with the terrible sickness, he would be greatly troubled. மூன்றாவது, சில பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்படும் போது மனிதன் கலங்கி போகிறான். When a person faces personal problem as well as problem in the family, he would be troubled. நான்காவதாக, அநேக காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக கவலை யாருக்குள் இருக்குமோ அவர்களுடைய இருதயம் கலங்குகிறது. And who's ever having worries about many other things, their heart would also be troubled. ஐந்தாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு தனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தால் அவன் ஜீவியத்திலே அவன் கலங்குகிறவனாக இருப்பான். Fifthly, if any man live upon the earth after the death, if he doesn't have a hope, he will be living with the troubled life. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தைதான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. And this is the word uttered by the Lord Jesus Christ to those disciples, let not your heart be troubled. நான் உங்களுக்கு சொன்னது போல முதலாவதாக பாவம் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே கலக்கத்தை கொண்டு வருகிறது. First of all, as I told, sins bring troubles in the heart of anyone. ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் ரகசிய பாவங்கள், அறிக்கை செய்யாத பாவங்கள் இருக்கும் என்றால் அவனுடைய இருதயம் கொந்தளிக்கிற கடலை போல் இருக்கும். If anyone possess acknowledged sin or any clandestine secret sin, his heart would be troubled like a tempest of the sea. பூர்வ பிதாவாகிய யாக்கோபினுடைய குடும்பத்திலே ஒரு கலக்கம் உண்டாயிற்று. Even that forefather Jacob in his family, there was a great trouble. யாக்கோபு பூர்வ பிதா, And Jacob happened to be a forefather. ஆனா திடீரென்று அவனுடைய குடும்பத்திலே ஒரே கலக்கம். All of a sudden in his family there was a great trouble. அவன் தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி கேட்கிறான், என்னை ஏன் கலங்க பண்ணுகிறீர்கள் என்று. And he was looking unto those children and asking them, why you are troubling me? அதற்கு காரணம் அவனுடைய குடும்பத்திலே ஒரு பாவம் கிரியை செய்து விட்டது. And the reason behind the sins have worked inside his family. ஆதியாகமம் 34 அதிகாரம் 30 வசனத்திலே இதை படிக்கிறேன். இந்த தேசத்திலே எனக்கு கலக்கம் உண்டாக்கி விட்டீர்களே என்று அவன் சொல்லுகிறான். Even Genesis chapter 34:30, he says, in this city you made me to be troubled. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே சீக்ரெட் சின்ஸ், அறிக்கை செய்யாத ரகசியமான பாவங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய இருதயம் கலங்கிக் கொண்டே இருக்கும். As you hear the word, when you have a secret sin, when you have a clandestine sins, your heart would be much troubled. எங்க கலங்கும் தெரியுமா? In what a way will be troubled you now. ஜீவியத்திலே பாவம், ரகசிய பாவம் இருக்கிறவங்களுடைய இருதயம் எங்க கலங்கும், எப்போ கலங்கும் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸை காணும்போது கலங்காது. ஃப்ரெண்ட்ஸை காணும்போது கலங்காது, ஷேக்கன் கொடுக்கும். அல்லது தன்னை அறிந்த ஆட்களை காணும்போது கலங்காது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது அந்த இருதயம் கலங்கி போகும். The people who are having secret sin, clandestine life, when they see the friends they will shake hand, when they see the known people they will be happy, but when they come into the presence of the Lord,
Before God, they would be troubled. மரிக்கும் முன்னதாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தே தீர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும். Before we die, we should have to confess our sin. Then only we could live without trouble in the heart. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Whosoever hides his sin will never prosper. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். And whosoever confesses those sins, he will obtain mercy. அன்பையா என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார் எங்க ஊர்ல எங்க வில்லேஜ்ல. அன்பையா என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஊர் பாஷையில சொல்லுவார், தன் பாவங்களை மறைக்கிறவன், அவர் இப்படி சொல்ல மாட்டார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்ல மாட்டார், தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான்னு சொல்லுவார். Even in my city, in my town, I had one pastor whose name was Anbaya. He used to say, whosoever hiding the sin, he will never prosper. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மரிக்கும் முன்னதாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களுக்கும் நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்திருக்க வேண்டும். Before we die, whatever the sins we have, with the depth of our heart, we would ought to acknowledge and confess the sins before the Lord. ஓடி நாடி செய்த பாவம் கோடி கோடி ஆனாலும், ஓடி நாடி செய்த பாவம் கோடி கோடி ஆனாலும், கடலில் நடியில் கூட தேடி காணக்கூடா ஒரு நாளும், கடலில் நடியில் கூட தேடியும் காணக்கூடா ஒரு நாளும், பாடி பாடி போற்றுவேன் பரனே கருணா கடலே, நமதாழ்ந்த சமுத்திரமே பரனே கருணா கடலே. அப்போ நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு ஆனாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மையான இருதயத்தோடு திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது அவர் கருணா சமுத்திரம், அந்த சமுத்திரத்துக்குள்ளே நம்முடைய பாவங்களை எரிந்து விடுகிறார். And when we have committed sin, we have to confess all the sins of what we have known, what we have not known. The Lord of compassion, He will forgive every sin and cast all the sin in the depth of the ocean. அவர்தான் கருணா சமுத்திரம். And He is God having compassion like a sea. நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து விடுகிறார். And He will forgive all of his sins and cast all of his sin into that the depth of that ocean. இனி அதை நினைக்க மாட்டார். No more He will remember about those sins. நேற்று சில்ட்ரன்ஸ் டேல பிள்ளைகள் ஒரு ப்ரோகிராம் போட்டிருந்தாங்க. Even yesterday in the children's day, the children's they made one program. ஒரு பையன் கேக்குறான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் செய்த பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் எது என்று கேக்குறான். And one boy in that program is asking, Lord, what is the big sin which I committed in my life? ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திலே போய் ஆண்டவரிடத்தில் கேக்குறான், ஆண்டவரே நான் செய்த பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் எது என்று. And he was going to the kingdom of heaven. He was asking the Lord, which was the big sin that he committed in his life. கர்த்தர் சொல்றார், மகனே நான் பாவங்கள் எல்லாம் மறந்து விட்டேனே, மன்னித்து மறந்து விட்டேனே, எனக்கு அது ஞாபகம் இல்லை என்று சொல்கிறார். Then that God was replying to him saying, my son, I have forgotten your sins. I'm not able to remember any of your sin. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்த பிற்பாடு அவர் அதை நினைப்பதே இல்லை. நம்முடைய அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் பாவங்களை மறைக்க வேண்டாம். But one thing, we should never hide your sin. பாவம் இருதயத்தை கலங்க பண்ணும். Sins would really trouble your heart. யாக்கோபுடைய குடும்பத்தையே கலங்க பண்ணி விட்டது. Even the sin that had troubled the whole family of Jacob. பாருங்கள், யாக்கோபுடைய மகளுக்குள்ளே ஒரு பாவம் பிரவேசித்தபடியினால் அந்த முழு குடும்பமும் கலங்கி விட்டது. When the sin entered into the daughter of Jacob, it troubled the whole family of Jacob. இரண்டாவதாக, secondly, ஒரு மனிதனுக்கு
பயங்கரமான வியாதிகள் அவனை பிடிக்கும் போது எவ்வளவு தைரியசாலியும் கலங்கி போகிறான். When a man possessed with a sickness, even though he is a courageous, he will be greatly troubled. நான் ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது எனக்கு எதிராக இருந்த ரெண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனைவிக்கு பயங்கரமான வியாதி, நான் எங்கேயோ எல்லாம் போனேன், இப்பொழுது கிட்டத்தட்ட நான் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். ஒரு சாதாரண ஆள் தான், 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணினேன், எனக்கு இருந்த எல்லாம் செலவாகிவிட்டது, ஆனாலும் வியாதி சுகமாகவில்லை, என்னுடைய மனைவியை பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறேன் என்று அவர்கள் 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறதை நான் கேட்டேன். While I was traveling in the train, I saw 2 passengers before me. They were conversing with each other, telling, one man was telling that his wife fell sick, and where he had sent 2 lakhs of rupees, nothing brought the healing, and he was much worried. அவர்கள் இயேசுவை பற்றி அறியாதவர்கள். And they were the people who never known about Jesus Christ. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். And I was looking for a chance, whether I would get a chance to speak with those people. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தார் கர்த்தர். But they have given me opportunity. அவங்க சொன்னாங்க, நீங்க ஃபாதரா ன்னு கேட்டாங்க. ஃபாதரா ன்னு கேட்டாங்க. They asked me whether I was a father. என் மனைவிக்காக ஜெபிப்பீங்களான்னு கேட்டாங்க. And they asked me whether I would pray for them. நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன் சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று. And I was expecting the chance. அந்த ட்ரெயின்ல வைத்தே ஒரு சிறு ஜெபம் பண்ணினேன். In that train I made a brief prayer. என்னுடைய அட்ரஸ் கொடுத்தேன். நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கும்போது அவங்களுக்கு என்னுடைய அட்ரஸ் கொடுத்தேன். While I got down from the train and gave them my address. ஒரு சில நாட்களுக்குள்ளே எனக்கு அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். In a few days they have written a letter to me. ஒரு சில நாட்களுக்குள்ளே எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். In a few days after they have written a letter to me. நீங்கள் ட்ரெயினில் வைத்து என்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணினீர்கள், என்னுடைய மனைவி சுகமடைந்தாள். Even in the train you have prayed a prayer for my wife, and my wife have been healed now. அநேகருடைய இருதயத்தை பாவம் கலங்க பண்ணுகிறது, அநேகருடைய இருதயங்களை தீராத வியாதிகள் கலங்க பண்ணுகின்றன. In many heart sin seems to be troubling them. In many heart sickness seems to be troubling them. தலைவலி மூக்குச்சளியானா பரவாயில்ல, கலங்க மாட்டாங்க. ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி சரீரத்தில் குடிகொண்டிருக்கிறது என்று அறிந்தால் நிச்சயமாக எந்த மனிதனும் கலங்கி போவான். He won't be afraid of the cold or headache, ordinary disease, but if his body possessed with terrible incurable disease, he will be possessed with the trouble. ஆனால் நான் இன்றைக்கு இந்த ஆறுதல் கூட்டத்திலே நான் சொல்லுகிறேன், கொடிய வியாதியானாலும் தீராத வியாதியானாலும் நம்முடைய சரீரத்தில் வரும்போது நமக்கு கலக்கம் இல்லாமல் ஜீவிக்கக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. Even in this counseling meeting I want to tell one thing. Even when we have a terrible sickness, incurable disease, but there is a good chance where we could live without any trouble. நமக்கு ஒரு டாக்டர் இருக்கிறார். We don't have a physician or doctors. அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். But he had given promises. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who healeth you. அவருக்கு எந்த வியாதியும் கொடிய வியாதி அல்ல. For him any disease, sickness is not a terrible, horrible disease. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். And whatever you order and whatever you command, it will happen so. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். If you say a word, my servant would be healed. கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கொடிய வியாதியானாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். If you expect to the word of God, even it may be a terrible disease, God would heal you. ஒரு முறை ஒரு புத்தி ஸ்கூல்ல வேலை செய்கிற ஒரு டீச்சரை சந்தித்தேன். And one day I happened to meet a teacher who was working in the Buddhist school. அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 34 வயது இருக்கும். Almost approximately she may be 34 years. வெல்லூர் ஹாஸ்பிடல்ல இருந்து அவர்களை டாக்டர்கள் விட்டு விட்டார்கள். Even from Vellore CMC hospital they have deserted and abandoned that patient. அவருடைய வயிறு கேன்சர்னு, அவருடைய வயிறு இவ்வளோ வீங்கி விட்டது. And because of the cancer, the person's stomach have been swelling. வீட்டிலே வந்து படுத்திருக்கிறார்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்டு. And she have been abandoned, deserted by the doctor, and she was lying hopelessly at her home. நானும் நம்முடைய விசுவாசி ஒரு ஆளும் போய் சந்தித்தோம். Even I and some believers, we went and met that person. அந்த சகோதரி இப்படியே மூச்சு விட முடியாதபடி படுக்கையில் இப்படியே படுத்திருந்தார்கள். And even that sister not able to breathe freely with the suffocation, she was lying on her bed. நான் சொன்னேன், சிஸ்டர்
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவன் மேல் விசுவாசமாக இருங்கள் என்று சொன்னேன். Even I told her, let not your heart trouble, but believe in God. அவர்களுக்கு பேச முடியவில்லை. இப்படி என்று சொன்ன ஆமா என்று சொன்னார்கள். But she was not able to speak with her mouth. She nodded her head. ரொம்ப நேரம் கூட நாங்கள் ஜெபிக்கவில்லை. நானும் என்னோடு கூட வந்த சகோதரன் கையை பிடித்து, ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் இல்லையே என்று சொல்லி நாங்கள் 2 வார்த்தை ஜெபித்தோம். But we did not make a long prayers. I and all believer, we caught hold of the hand. Oh Lord, it is nothing impossible for you to heal this person. நாங்கள் வந்து விட்டோம். Then after we left that home, 2 நாளைக்கு பிறகு நான் அந்த சகோதரியை சந்திக்க திரும்பவும் நாங்கள் போனோம். and we went back to meet that sister. நாங்கள் போய் காலிங் பெல் அடித்தோம். வந்து திறந்தது அந்த சகோதரி தான். When we went and we just pressed the calling bell button, and she heard the sound and opened the door. ஆமென். கொடிய வியாதியா இருந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய டாக்டர் நமக்கு சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் இல்லை என்று இந்த ஆறுதல் கூட்டத்திலே நீங்கள் ஒன்று கூட விசுவாசியுங்கள். Whatever the terrible disease, our Father God, if nothing is impossible for him, anything is possible. You believe in this meeting of this consolation. அதை விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கொஞ்ச நேரம் துதிப்போமாக. ஆமென். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் இல்லை கர்த்தாவே. உம்மால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் இல்லை. வியாதிகள் எங்களுடைய இதயத்தை கலங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தாவே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். வெண்கல சர்ப்பமாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிழைப்போம். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், I shall not die but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தரின் செய்கைகளை விவரிப்பேன் என்று சொல்கிறார். I shall not die and I shall live and declare the works of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. I shall not die but live and declare the works of the Lord. I shall not die and I will live and declare the works of God. ஒரு இருதயம் கலங்குற மனுஷன் அப்படி சொல்ல முடியாது. The man who's not been troubled, in no way you could able to say that. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். Our God is a God of living. மூன்றாவதாக ஒரு மனிதனுடைய இருதயம் பலவிதமான பிரச்சனைகளினால் கலங்குகிறது. Thirdly, a man's heart is troubled because of multiple problems. பலவிதமான துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது கலங்குகிறது. When they meet with the multiple afflictions and trouble, they are troubled. யோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே துன்பம் உம்மை தொட்டபடியினால் நீர் கலங்குகிறீர் என்று சொல்கிறார். Now here in Job 4 chapter verse 5, as all these afflictions have touched your heart, you have been troubled. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். And because of affliction have touched you, you are fainting, and because it touched you, you are troubled. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் அல்ல, ஒரு சொகுசான ஒரு வசதியான ஜீவியம் அல்ல. Christian life is not a bed of roses. It's not a very comfortable life. துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life, it is a life filled with a lot of problems and afflictions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துன்பங்களின் வழியாகத்தான் கடந்து சென்றார். Even the Lord Jesus Christ passed through much tribulation and affliction. ஒரு உண்மை கிறிஸ்தவனுக்கு, ஒரு உண்மையான விசுவாசிக்கு அவனுடைய பாதை துன்பங்களின் பாதையாக இருக்கும். For a true believer, a true Christian, his way would be the ways of affliction. சாதாரணமாக மனிதனுக்கு எல்லாம் சரியாக இருக்கும்போது, எல்லாம் அமைதியாக போகும்போது சந்தோஷமாக இருப்பான். துன்பம் வரும்போது கலங்குவான். When man everything is comfortable and when all peaceful, he will be happy. When affliction comes, he would be troubled. ஆனால் துன்பம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? If affliction come, what we have to do? நீங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தானே, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல வந்துருச்சு அந்த வசனம். You are a Christian, you know that what the word of God has come in your heart. கிறிஸ்து அறியாதவர்களும் வசனத்தை அறியாதவர்களும் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் சொல்லி தருகிறோம், ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். But the people who never know, we want to tell you, if you are afflicted, you have to pray. ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். If anyone is afflicted, let him pray.
ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன். If anyone is happy, let him sing hymns. துன்ப வேளைகளிலே நம்முடைய ஜெபங்கள் நமக்கு வெற்றியை தருகிறது. In the time of affliction, prayer brings victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியினுடைய வரலாற்றை பற்றி நான் படித்துக் கொண்டிருந்தேன். And I was reading the history of the first president of the United States of America. ஒரு உள்நாட்டு கலகத்தின் வேளையிலே, In the time of the internal trouble of the country, சத்துருக்கள் திடீரென்று இவரை துரத்த ஆரம்பித்தார்கள். enemies they started chasing him. அப்பொழுது இவர் சத்துருக்களுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தார். And at that time he was fearing those enemies. He was keep on running. வழியிலே அவர் மூன்று பக்கமும் சத்துருக்கள் சூழ்ந்து விட்டார்கள். ஒரே ஒரு வழிதான், அது ஒரு நதி. அந்த நதியிலே தண்ணீர் ஐஸ், அதை கடக்கவே முடியாது. அதில் கடந்தால் அவர்கள் மரித்து போவார்கள். அந்த ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்தது. But three sides all the enemies have covered him, but only one place that is before him. He saw a river which is frozen with ice. If anybody jump in it, they would die. Only through that he must cross it. தன்னுடைய பாக்கெட்ல இருந்த பைபிளை எடுத்து அவர் வாசித்தார். And he took the Bible what he had in his pocket and started reading. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். Righteous will have afflictions more. ஆனால் அவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். From that all God would deliver him. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே இந்த ஐஸ் நதியின் மேலே நான் கடந்து போகிறேன் என்று சொல்லி அந்த நதியிலே கடந்து போனாராம். O Lord, in thy name I crossed this icy river. With that he was able to cross the river. துன்பங்கள் வரும்போது மந்திரவாதி இடத்துல போகாதீங்க. When you have affliction, don't go to a magicians. குறி சொல்லுகிறவனை தேடாதீங்க. Don't seek any kind of astrologers. எந்த பிரச்சனை வந்தாலும் குறி சொல்லுகிறவனையோ மந்திரவாதியையோ விசுவாசம் இல்லாதவனையோ நாம் தேடும்போது அவன் என்ன சொல்வானா, உங்க குடும்பத்துல யாரோ செய்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவான். When you have a problem, if you just seek the help of the astrologer or a magician, they would say somebody has some witchcraft against your family. You just stand on your kneel. You just stand on your kneel. When you are afflicted, let him pray. Then his heart will never be troubled. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு வழியிலே கடந்து போய் கொண்டிருந்தார். அந்த வழியிலே ஒரு மனுஷன் இந்த கல்லுகளை உடைத்து ஜல்லியாக மாற்றி கொண்டிருந்தான். ஒரு சின்ன சமட்டி கையில் வைத்து ஒரு சுத்தியல் வைத்து அந்த கல்லை உடைத்து ஜல்லியாக மாற்றி கொண்டிருந்தான். One day when pastor was passing on the highway, he saw a leper was working upon the stone with the help of the hammer. He was breaking that big stone into small stones. அப்படியே எட்டி பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்ன செய்றான், அவன் முழங்கால்ல இருந்து இதுபோல முழங்கால்ல இருந்து வந்து ஒரு சமட்டினாலே ஜல்லியாக கொண்டிருந்தான். And he was standing upon his knees with his hammer. He was just beating upon those rocks. பெரிய பெரிய கல்லெல்லாம் சின்ன சின்ன ஜல்லியா மாத்திடுறான். And big rocks he made it as a small stones. அவன் சொன்னா, நீங்க இவ்வளவு பெரிய கல்லையே உடைத்து விடுகிறீங்களே, எங்க சபையில என்னுடைய சபையில அவர் ஒரு பாஸ்டர், என்னுடைய சபையில சில கல்லான உள்ளங்கள் இருக்கிறதே, அந்த உள்ளங்களை உடைக்க முடியவில்லை என்று கேட்டார். And you are very easily able to break all these big boulders like stones. But I do have many people in my church who is having heart like a rock. I'm not able to break them. ஜல்லி உடைக்கிறவன் இப்படியே பார்த்தான். பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான், நீங்க முழங்கால்ல நின்னு பாருங்கன்னு சொன்னான். முழங்கால்ல இருந்து செய்யுங்கன்னு சொன்னான். நான் செய்யறது போல நீங்க முழங்கால்ல இருந்து செய்யுங்க. And even the man who was breaking that boulders, he just turned to that preacher and told, I'm standing on the kneel. You do the same. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. துன்பங்களை கடக்கும்படி முழங்கால் யுத்தம் பண்ணுவோமாக. To cross the afflictions, let us make a war of kneel. எந்த துன்பத்தையும் நாம் கடந்து போக முடியும். Whatever the afflictions, we will be able to cross over. நம்முடைய இருதயம் கலங்காது. Our heart will never be troubled. அடுத்ததாக மார்த்தாளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவள் கவலைப்பட்டு கலங்கினாள் சில சின்ன சின்ன காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக. Even as you know, Martha, for trifle thing, for little things, she was troubled in your heart. உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டால் நம்முடைய இருதயம் கலங்கும். If you are worried about the worldly thing, then our heart would be troubled. அதற்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. கர்த்தர் நமக்காக யாவற்றையும்
செய்து முடிக்கிறவர். But we have one promise. God would make everything possible. சொந்த குமாரனையும் நமக்காக தந்தவர் இந்த காரியத்தை செய்யாமல் இருப்பாரா? As he had given his only begotten son, would he not be able to do that? சொந்த குமாரனையும் நமக்காக தந்தவர் இந்த காரியத்தை செய்யாதிருப்பாரா? As he had given his only begotten son, would he not do this? கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றுவார். உலக கவலைகள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுடைய இருதயம் கலங்கிக் கொண்டே இருக்கும். And certainly God would remove all of our worries. If we have worries of the world, your heart would be troubled. கடைசியாக நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். Nextly, let's come to the point. ஐந்தாவதாக ஒரு மனிதனுடைய இருதயம் கலங்குவது, அவன் மரித்த பிற்பாடு அவனுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவன் இருதயம் கலங்கும். Fifthly, when a man die, when he die without a hope, because of that hopeless condition, he would be troubled. சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்னது அதுதான். That was the word uttered to the disciples. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். Let not your heart be troubled. I'm going to a place to prepare a place for you. மரணத்திற்கு பின் 2 இடங்கள் உண்டு. After the death, we do have 2 places. ஒன்று ஆறுதல் நிறைந்த ஆபிரகாமின் மடி. First, it is the Abraham bosom full of consolation. இன்னொன்று வேதனை நிறைந்த பாதாளம். Second one, it is a hell which is full of torment and trouble. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Let me repeat back again. ஒரு மனிதன் மரித்த பின்பு 2 இடங்கள், அதில் ஏதாவது ஒரு இடத்துல அவன் போக வேண்டும். ஒன்று ஆறுதல் நிறைந்த ஆபிரகாமின் மடி, அல்லது பரதேஸ். இப்பொழுது பரதேஸ். Or if a man die, he may go to the Abraham bosom which is full of consolation, or else he may go to the hell where it is full of trouble and pandemonium. இன்னொன்று வேதனை நிறைந்த பாதாளம். Secondly, it is a hell where it is full of agony and pain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள், இந்த அம்மா எங்க போயிருப்பாங்க? You just 1 minute you think about where this mother would have passed. அவருடைய சாட்சியை கேட்டால் இவர்கள் வேதனை நிறைந்த இடத்துக்கு போயிருப்பாங்களா, இல்ல ஆறுதல் நிறைந்த இடத்துக்கு போயிருப்பாங்களா? When you hear the testimony of that mother, whether she would have gone to the place of consolation or whether she had gone to the place of torment. அவர்களுடைய ஜீவியத்தை பற்றி இங்கே சொன்னதான சாட்சிகளை வைத்து நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை முடித்தார்கள். With all those testimony, let me conclude, with all consolation she had concluded her life. மரித்த பிறகு நாம் ஆறுதல் நிறைந்த இடத்துக்கு போக வேண்டும். When we die, we must go to the place of that consolation. இயேசு தன்னுடைய பக்கத்திலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளனை பார்த்து சொன்னார், இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Even Jesus Christ looking to that malefactor, even the robber, tonight thou shalt be with me in paradise. பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய முழு அதிகாரம் உடைய தேவன் தான் இந்த வார்த்தை சொன்னார். பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய சகல அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது. And he was the Lord, we had authority over heaven and hell. Only that God uttered that word. ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு போகவும் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு அனுப்பவும் அதிகாரம் உள்ளவர் அவர்தான். And he the Lord who is having authority to take a man to heaven, even send him back down to the hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல, அது இன்னொரு வாழ்க்கையின் தொடக்கம். Death, it's not the end of the life, it's the beginning of another life. ஆனால் நாம் மரிக்கும் முன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம் கிருபையின் காலம். Before we die, what the dispensation period have been given is the dispensation of grace. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை நாம் பிரயோஜனமாக்க வேண்டும். As the days are evil, we have to redeem the time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்பொழுது நம்முடைய எதிர்பார்க்குதல் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைதான். All our expectation is only the coming of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைதான் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. Even the coming of the Lord Jesus Christ is the hope of every true Christian. அது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மட்டுமல்ல,
இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுடைய நம்பிக்கையாக மாற வேண்டும் என்றுதான் இயேசு நமக்காக மரித்தார். Not only it is the hope of the Christian that should be turned to be the hope of the whole of the people of this world. எப்படி ஆகிலும் ஒரு ஜீவியம் செய்தால் அந்த வருகையிலே நாம் காணப்பட முடியாது. If you do any kind of lie, in no way you can be eligible to that coming. ஒரு பாஸ்டர் ஒரு தடவை பிரசங்கத்தில் இப்படி ஒரு காரியம் சொன்னார். One pastor in one preaching he was telling in this way. ஒரு வழியிலே போய் கொண்டிருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ மரணம், ஒரு கிறிஸ்தவ ஒரு ஆள், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆள், அவர் மரித்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களாம். One day while he was going on the road, he saw a very popular famous person. He was dead and they were carrying his corpse. அவர் மரித்த பக்கத்துல விசாரித்து பார்த்தால் இப்போ சமீபத்துல இங்க ஒரு கத்தி சண்டை குத்து சண்டை நடந்தது. அதுல அந்த சண்டையில இவர் மரித்தவர். And while he was inquiring about that dead person, they told that there was some kind of quarrel with the knife, and because of the death has happened. அப்ப இவரும் கத்தி எடுத்து மற்றவர்களை குத்தி இருக்கிறார், மற்றவர்கள் இவரை குத்தி இருக்கிறார்கள், இவர் மரித்து போனார். And he took the dagger and he stabbed somebody, and somebody has stabbed him. That's why he was dead. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரவுடி, விசுவாசி ரவுடி, அந்த கிறிஸ்தவ ரவுடி. In such a way he was a very famous Christian rowdy. அப்ப அந்த டெட் பாடி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். They were just carrying his dead body in the road. ஆனால் அதுல பாட்டு என்ன தெரியுமா? பாட்டு மலையாளத்துல, அது கேரளாவில் நடந்த காரியம். என்னையே தி ரேல்பானாய் தெய்வதூதர் வருന്നു. இவரை எதிர்கொண்டு தேவதூதர்கள் வராங்களாம். இவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவதூதர்கள் வராங்கன்னு பாட்டு. What was the song in Malayalam? They sang say only to accept these men even the angels are coming. ஓ தேவனுடைய பரலோகமானது நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அமைய வேண்டும். If our life to be accepted, we must have a life having witness before everybody. தேவனுடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம். Even the word of God is the only light. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Except a man be born of water and spirit, in no way he shall enter, he shall see the kingdom of God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. Even the coming of the Lord Jesus Christ is the only hope. இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் வரும்போது, when the Lord Jesus Christ appear in the midair, திடீரென்று ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தில் காணப்படாமல் போவார்களாம். all of a sudden some group of people they will vanish in the midair. அதற்கு தான் ஆங்கிலத்திலே rapture என்று சொல்லுகிறார்கள். In English they say that gathering as a rapture. Rapture என்றால் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவது. Rapture mean all of a sudden being gathered. அப்ப இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர போகிறார். நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு மத்தியாகத்தில் வரும்போது என்ன நடக்குமாம்? பூலோகத்திலிருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்படியே திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Jesus Christ going to come shortly, and the group of people are found upon the earth, and they will be all of a sudden they will be raptured. அதுதான் rapture. That is called the rapture. இந்த rapture என்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையாகிய ரஃபியோ என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாம். Even from the Latin word raphia, this word has emerged. அந்த ரஃபியோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா தெரியுமா? What was the thing of that word raphia? நான் ஒரு ஆளுகிட்ட ஒரு பெரிய ஆளுகிட்ட கேட்டேன், ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு ரொம்ப அதை லகுவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தார். And I questioned it with the one saint of God, and very clearly explained it. ரஃபியோ என்றால் என்ன? What is meant by rapture? அவர் சொன்னார், சின்ன ஒரு ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்கிற போல கொஞ்சம் குண்டூசி கொண்டு வான்னு சொன்னார். And as he was teaching to a little student, and he asked me to bring those pin, அப்ப கொஞ்சம் குண்டூசி கொண்டு வந்து கொடுத்தேன். and I brought some steel pin and given to him, and he placed those pins in as a heap in one place. ஒரு மேக்னெட் கொண்டு வான்னு சொன்னார். And he asked me to get a magnet. ஒரு மேக்னெட் கொண்டு வந்தேன். And I brought a magnet. அந்த மேக்னெட் அவர் நல்ல பவர்ஃபுல் மேக்னெட். அந்த மேக்னெட் அவர் மேல இருந்து அப்படியே கீழே கொண்டு வந்தார். And he was bringing that powerful magnet. He was descending from the higher position to the down position. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே இந்த குண்டூசிகள் எல்லாம் டக்குன்னு அந்த மேக்னெட்டோடு ஒட்டி கொண்டன. When it was coming to a certain extent, all the spin, all of a sudden, everything clung to those magnets. அவர் சொன்னார், Joel, this is called Raphael. And then that pastor told,
Joel, this is called the rapture. இதுதான் ராப்பியோ, ராப்சர். This is called the rapture, rapture. அதாவது திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுதல், suddenly being carried away, suddenly being carried away. Rapture, being suddenly carried away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்படி ஒரு காரியம் சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. And this kind of thing very shortly going to happen upon the earth. மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. After the death, we do have a hope. நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறையில் இருந்து நாம் எழும்பி வருவோம். Even though we are buried under the grave, out of the grave we will all come out. ஜீவனோடு இருந்தால் அப்படியே மறுரூபம் அடைவோம். When we are alive, we will exactly, completely we will be transformed. அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு தனி மனிதனுக்குள் உருவாக்கும்படியாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே டெட்டலஸ்டாய் என்ற அந்த பாஷையிலே டெட்டலஸ்டாய் நான் முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்று சொன்னார். டெட்டலஸ்டாய். Even Jesus Christ who hung on the cross of Calvary and told, "Ye finish everything." முடிந்தது என்று சொன்னார். மூல பாஷையில் அவர் சொன்ன பாஷை டெட்டலஸ்டாய். And in the original tongue, tetelestai, that we all been finished. அப்படி என்றால் நான் முடித்தேன், எல்லா காரியத்தையும் செய்து முடித்தேன். ஒரு மனிதன் பரலோகத்திற்கு வர அவனுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடித்தேன். Whatever a man to come to heaven, whatever I ought to do, I have completely finished it. அந்த வேலையை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். And that thing we have to believe and surrender our life to that God. டபுள் ஜீவியம் பண்ணக்கூடாது. We should never have a double life. மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ஜீவியம், மற்றவர்கள் இல்லாத போது ரகசியத்திலே இன்னொரு ஜீவியம். டபுள் லைஃப் பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. When you have a separate life, when you see another person, another kind of double life, if you have that, you cannot be raptured in the coming of the Lord. உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் என் துக்கத்தில் மூழ்கி இருப்பேனே. If thy word never be my joy, I would have been under that sorrow. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். Every day you go through, read the scripture. வசனத்தை தியானியுங்கள். You meditate the word of God. ஜீவியத்தை பண்படுத்திக் கொள்ளுங்கள். You just you toil and you season your heart and mind. வசனத்தோடு ஜீவியம் ஒத்து போகிறதா என்று பாருங்கள். You see whether you are alive and the word of God, whether it is able to go parallelly. வசனத்தோடு ஜீவியம் டேலி ஆகிறதா என்று பாருங்க. You just look into the word of God, whether the life is tallying with the word of God. நம்முடைய விசுவாசி ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருக்கார். Even our believer, he happened to be a postmaster. திடீரென்று ராத்திரி 11 மணிக்கு அவங்க போஸ்ட் ஆபீஸ் போனேன். And all of a sudden the night 11 o'clock I went to his post office. எல்லா ஸ்டாஃபும் அங்க இருந்து வேலை செய்யிட்டு இருக்காங்க. Even all the staff, they were all with him, working with him. என்ன பிரதர்னு கேட்டேன். And I asked him, why you are working? அவர் சொன்னார், ஒரு அக்கவுண்ட் ஒரு கணக்கு வந்து டேலி ஆகல, அத முடிக்காமட்டா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும், அதனால எத்தனை மணி ஆனாலும் அதை முடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். ஒரு கணக்கு டேலி ஆகாம அதை டேலி பண்றதுக்காக ராத்திரி 11 மணி வரைக்கும் எல்லா ஸ்டாஃப் இருந்து வேலை செய்யிட்டு இருக்காங்க. As the account was not tallied, all those staff, they were sitting till late night and they were working until to be tallied. தேவனுடைய வசனத்தோடு உன்னுடைய வாழ்க்கை டேலி ஆகிறதா? நீ பார்த்த பிற்பாடுதான் ஒரு நாள் நீ படுக்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் உன்னுடைய ஜீவியம், நீ செய்த ஜீவியம், நீ பேசின வார்த்தை, நீ செய்த கிரியை தேவனுடைய வசனத்தோடு டேலி ஆகிறதா என்பதை நீ ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் நீ படுக்கைக்கு போக வேண்டும். Whenever you go to bed, you have to see whatever the word of God you have read, whether that word of God is tallying with your action, behavior, the life what you had in the daytime. When it tallied, then you must get to bed. நம்முடைய ஜீவியம் ஒரு மாய்மாலமான ஜீவியமா இருந்தால் அன்றைக்கு கிறிஸ்து வரும்போது நம்முடைய சரீரம் மறுரூபம் அடையாது. When you have a hypocritical life, when Jesus comes, our body will never be transformed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அப்ப தேவனுடைய உபதேசங்கள் அனைத்தும் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேற வேண்டும். All the doctrine of the Lord Jesus Christ all be fulfilled in our life. இது கடைசி நாட்களாக இருக்கிறது. These are the last end days. என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். I want to conclude my words. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். Believe in God. என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். And also believe in me. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறோமா?
whether we are having faith and believing the Lord Jesus நம்முடைய Christ, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? whether our sins have been forgiven. மரணம் என்றைக்கென்று உனக்கு தெரியுமா? Do you know when is the time of your day? மரணம் என்றைக்கென்று உனக்கு தெரியுமா? Do you know when is the day of your day? ரெடியாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். You have to be always ready and prepared for that. நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடுமோ. நேசரேவோ திருவருகை எந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஆயத்தமாக இருக்க வேண்டும். Even in these days, if it is the coming of the Lord, our life must be always well prepared for that. மனசாட்சியை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். We have to keep our conscience pure and clean. உபதேசத்தோடு ஒத்து ஜீவியுங்கள். And you have to live, go relatedly with the word of God and the doctrine. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுங்கள். You have to be guided by the Holy Ghost. சொந்த வழிகளை விட்டு விலகி வாருங்கள். You abstain all your own way. Come closer with the Lord. மனம் திரும்புங்கள். You repent. மனம் திரும்புதலுக்கு அநேக விளக்கங்கள் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். And many have given definition for the word repenting. ஒரு ஆள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் மனம் திரும்புதலுக்கு. One person has given a definition for this word repent. அது ஒரு யூ டர்ன் என்று சொல்றார். அது ஒரு யூ டர்ன். One person say it is something like a U-turn. மனம் திரும்புதல் என்றால் அது ஒரு யூ டர்ன். அதாவது பாவத்துக்கு நேராக சென்று கொண்டிருந்த மனிதன் மனம் திரும்பினால் பரலோகத்துக்கு நேராக போகிறான். A man who was marching towards the hell and sin, when he repent, he make a U-turn and turn toward God and heaven. உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த மனிதன் மனம் திரும்பும்போது யூ டர்ன் அவன் பரலோகத்தை நோக்கி செல்கிறான். The man who was marching toward the world, but now he repented and he making a U-turn and he's making a voyage. He should travel toward God in heaven. ஒரு பாவியிடத்திலும் மனம் திரும்பு என்று சொல்கிறார். பரிசுத்த ஆவி பெற்ற சபையிடத்திலும் ஆண்டவர் மனம் திரும்பு என்று சொல்கிறார். Even to the sinner, he say repent. Even for the believers, righteous, he say repent. ஆகையால் நான் இந்த ஆறுதல் கூட்டத்திலே நமக்கு ஆறுதல் உண்மையான ஆறுதல் உண்டாக வேண்டும் என்றால் பரலோகம் தான் நமக்கு ஆறுதல். In this consolation, if it is the true consolation, solace, it's only from heaven. பரலோகத்துக்கு போனால் தான் நமக்கு நிறைவான தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுற காலம் இனி வரப்போகிறதாக இருக்கிறது. Only when we go to heaven, there we will have a restful consolation. நமக்கு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். And God had given a wonderful hope. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போமா. Let us surrender ourselves to the Holy Spirit. வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோமாக. Let us rectify ourselves according to the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us all praise our God. ஆமென். ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை துதிப்போமா. Let us 1 minute, let us all stand up and praise Praise our the God. Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே ஒரு மகிமையான நம்பிக்கையை தந்திருக்கிறபடியால் நம்முடைய கைகளை தட்டி நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிப்போமாக. ஹalleluya. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஆமென். Hallelujah. 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 ஆமென். மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோராய் மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மணவராய் மகிழ்ந்து நின்றும் துதியே துதியே மன்னனோடு மணவராய் மகிழ்ந்து நின்றும் துதியே துதியே
மகிமையான நம்பிக்கை நமக்கு தந்தபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தாய் எப்படி ஜீவித்து இந்த உலகத்தை விட்டு வெற்றியோடு கடந்து போனார்களோ அதுபோல நாம உண்மையாக ஜீவிக்க கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சமூகம் நமக்கு இன்பமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மரித்த பிற்பாடு நமக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த இடத்தை நாம் காண வேண்டும், அதை பிரவேசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆறுதல் கூட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல விதமான ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையினாலே ஆறுதல் படுத்தும்படியாக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தையோடு இந்த மாலை வேளையில் நீர் வெளிப்பட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயினுடைய வாழ்க்கையிலே நீர் பெரியவராக, ஆறுதலின் தேவனாக, ஆசீர்வாதத்தின் தேவனாக, இரட்சகராக, விடுதலை அளிக்கக்கூடியவராக, பரிகாரியாக, மனவாளனாக நீர் வெளிப்பட்டு கிரியை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயினுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றின மகிமையான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாவே, அதை ஆண்டவரே, அதை நினைத்து ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாக குடும்பத்தாரும் உறவினர்களும் ஆறுதல் அடையத்தக்கதாக இந்த மாலைகளில் உங்களுடைய வசனத்தை நீர் அனுப்பி கொண்டிருந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மனிதனும் பாவத்தினாலும், வியாதியினாலும், துன்பத்தினாலும், பலவிதமான உலக கவலைகளினாலும் ஆண்டவரே நம்பிக்கை அல்லாமல் வாழ்க்கையை முடிக்கும் பொழுதும் கலங்குகிறான் என்று நீர் பேசினீரே கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே, உம்மை பின்பற்றின மனிதனுக்கோ கலக்கம் இல்லை, அவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. அவன் தேவனிடத்தில் விசுவாசமாயும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நம்பிக்கையோடு கடந்து போகிறது என்று நீர் இந்த மாலைகளில் வெளிப்பட்டபடினால் உம்முடைய வார்த்தையை அனுப்பினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும், அந்த குடும்பத்தாரை நீ நடத்தும், மகிமையான நாளுக்கு என்று தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஹல்லேலூயா.